இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பராக ஈஸியான பழமையான முறையில் செய்கிற ரவை லட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். முந்திரியை பாதியை உடச்சி வச்சுருக்கேன், அந்த முந்திரியை சேர்த்துக்கோங்க. லைட்டாக இது செவந்து வந்ததுக்கப்புறமா திராட்சையை சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கிறேன். கருப்பு திராட்சை ரொம்பவே நல்லது, பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மூணும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும், நல்ல ஒரு கலர் வரட்டும். இந்த டைமில் நான் பாதாம் பருப்பையும் கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அந்த நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் இப்போ நெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் ரவையை சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். இந்த ரவை நல்லா அந்த நெய்யில் வறுக்கும்போது ஒரு வாசனை வரும், நல்லா உதிரியாக வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரவை லட்டு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும், ரொம்ப நாளைக்கும் வரும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இந்த டைமில் நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். 2 கப் அளவு சர்க்கரை சரியான அளவு. உங்களுக்கு கூட குறைச்சி சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது உடனே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பு ஃபுல்லாமே ரொம்ப லோவில் தான் இருக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் பால் நல்லா திக்காக காசி ஒரு 3/4 கப் அளவு பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை இந்த டைமில் சேர்த்துருங்க. சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 2-3 வாட்டி கிளறி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கிளற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நாம் ரவை லட்டு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ரவை லட்டு பிடிக்க வரலைன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவு பாலை நல்லா காசி எடுத்து வச்சுருங்க. தேவைப்படும் போது நம்ம அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்து பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரவை லட்டு ரெடி. தேங்க்யூ.